இங்க நம்ம டூலிட்டில் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய டிராகனுடைய பேக் சைடுல ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்து சொருகுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த டிராகன் வலியில அப்படியே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த டிராகனுடைய வயிறை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு உள்ள இருந்து பயங்கரமான கேஸ் வெளியாக ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல்ல அவரால் கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. ஆக்சுவலா இவர் சாதாரண ஆளே கிடையாது. இவர் ஒரு சூப்பரான வெட்டினரி டாக்டர். ஏன்னா இவரால எல்லா விலங்குகள் கிட்டயும் பேச முடியும். அந்த டிராகனுடைய வயித்துக்குள்ள பாத்தீங்கன்னா இரும்பு கவசங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருட்கள் ஏகப்பட்டது கிடக்குது. அப்படி வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டிராகனால வலியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கூட வந்த மற்ற விலங்குகள்லாம் அந்த டிராகன் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்குதுங்க. இப்போ நம்ம டூலிட்டிலும் அவருடைய அசிஸ்டன்ட் கொரில்லாவும் சேர்ந்து அவர் டிராகனுடைய வயித்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருளை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா அந்த டிராகனுடைய வயித்துக்குள்ள 5 மிகப்பெரிய வால் இருக்குது. எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்ட பிறகு அந்த டிராகனுடைய வலி கோவம் எல்லாமே குறைஞ்சி இப்போ ரொம்பவே சுகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம டூலிட்டிலுக்கு நன்றி சொல்லிட்டு நான் உங்களுக்கு இனிமே உதவுறேன்னு சொல்லிட்டு அவர் தேடி வந்த பழத்தை எடுக்கிறதுக்கான வழியை ஓபன் பண்ணி விடுது. அவரும் அதுக்குள்ள போய் அந்த அரிய வகை பழத்தை எடுத்துப்பாரு. ஆக்சுவலா இவர் எதுக்காக இந்த பழத்தை எடுக்க வருவாருன்னா அவங்க நாட்டுடைய இளவரசி வந்து ராணி ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு எந்திரிக்க முடியாம கிடக்குறாங்க. அதனால நீங்க தான் வந்து அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம டூலிட்டில அவங்களுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம டூலிட்டிலும் அவருடைய அசிஸ்டன்ட்களான அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போவாரு. அப்படி வரும்போது அந்த விலங்குகள்லாம் ஒரு வண்டிலையும் இவர் மட்டும் நெருப்பு கோழி மேல உட்கார்ந்துகிட்டு வராரு. அந்த நெருப்பு கோழிக்கு வேற சுத்தமா கண்ணே தெரியல. அது உள்ள அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடி வந்து உள்ள இருந்த அந்த கவசங்கள் எல்லாம் அப்படி தள்ளி விட்டுருது. இப்ப நம்ம டூலிட்டிலும் அந்த விலங்குகளோட ராணியுடைய ரூம்குள்ள போறாரு. உள்ள பார்த்தா அவங்க மூச்சு பேச்சே இல்லாம அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவருடைய நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த ராணியை போய் ஸ்மெல் பண்ணி பாக்குது. அவங்கள ஸ்மெல் பண்ணிட்டு வந்து நம்ம டூலிட்டில் கிட்ட ராணி மேல ஏதோ ஒரு வினோதமான ஸ்மெல் வருது. அது ஏதோ ஒரு விஷப்பூடைய ஸ்மெல் மாதிரி தெரியுது. ஆனா என்ன பூன்னு சொல்லிட்டு என்னால கரெக்டா சொல்ல முடியலன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ள தலையை விட்டு அங்க இருக்கிற ஆக்டோபஸ் கிட்ட பேசுறாரு. அதுகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ராணி ஒரு காஃபி குடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி பேச்சே முச்சே இல்லாம ஆயிட்டாங்கன்னு சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம டூலிட்டில் அவர்கிட்ட இருக்கிற ஒரு புக் எடுத்து அந்த நாய் கிட்ட காட்டி இதுல எந்த பூன்னு கரெக்டா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜா திருப்பிக்கிட்டே வராரு. இப்ப அந்த நாயும் அந்த பூவை கரெக்டா கண்டுபிடிச்சிருது. அது ரொம்பவே ரேரான ஒரு பாய்சனஸ் பிளான்ட். இப்ப நம்ம ராணிக்கு 5 டேஸ்க்குள்ள அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா அவங்க அப்படியே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு. அவங்களை குணப்படுத்துறதுக்காக தான் அந்த ஈடன் மரத்துடைய பழத்தை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அந்த பழத்தை எடுத்துட்டு வந்த பிறகு ராணியுடைய வாயில அந்த பழத்துடைய சாரை விட்ட கொஞ்ச நேரத்திலேயே ராணியுடைய உடம்புல இருந்த நோய் எல்லாம் குணமாகி அவங்க பழையபடி கண் முழிச்சிடுறாங்க.